மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் முதல் சந்திப்பு அது வந்து ஒரு கர்ட்டசி விசிட் தான். பிரதமரோட சந்திப்பு இருக்கும், நிதியமைச்சரை சந்திக்கிறது, இது நிர்வாக ரீதியான சந்திப்பு. அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் அப்படின்ற அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் என்னவாக இருந்தது அப்படின்றது தெரியல. மத்திய அரசு சார்பில் கொடுத்த விளக்கம் என்னன்னா, அது ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்து ரத்தா இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சரி. அமித்ஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல, அது ரத்தும் செய்யப்படல. தேர்தலுக்கு முன்னாடி பலமுறை அதிமுக தாவேகா கூட்டணி சொந்தமான பேச்சுக்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லாட்டியும் கூட இந்த சீன்ஸ் வந்து நடந்திருந்திருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, கரூர் சம்பவத்துக்கு பின்பாக நடந்திருக்கு. அதனால அதுல ஏதாவது அதிருப்தி இருந்திருக்கு கூடும். ஆனா என்ன எக்ஸாக்டா இந்த நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இரண்டு தரப்புல இருந்துமே அதுக்கு வந்து அவங்க தான் அதுக்காக விளக்கம் கொடுப்பாங்க. முடிவெல்லாம் அமித்ஷா அவர்கள் தான் எடுத்திருந்தாங்க. மோடி அவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமா அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். அதிமுக தொகுதி பங்கீடுல இருந்து கூட்டணி கட்சிகள் சேருவது வரைக்கும் மோடி அவர்களை பார்த்து அவங்க வந்து கூட்டணி இணையல. அமித்ஷா அவர்களிடம் தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் சென்டரா பார்க்கப்படும். விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்திருந்திருக்கலாம், மனக்கசப்பு ஏற்பட்டிருந்திருக்கலாம். அந்த முரண்பாடின் காரணமாக சந்திப்பை தவிர்த்திருக்கலாம். டெல்லிக்கு சென்று விட்டு ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள் சந்திக்கவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஷெட்யூல் டைட்டா இருந்தது. அதனால என்ன இருக்கு, பதவி விழாலே ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டார். காங்கிரஸ் தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து தாவேகா தரப்புல இருந்து சொல்லல. தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கேட்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக ஆதரவு கேட்டார். ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு இந்த கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில தாக்குதலுக்குள்ளா இருக்காங்க. ரமேஷ் அவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்க ஒரு கான்ட்ராக்ட் லேபர், அவங்களோட சம்பளம் என்ன இருக்கும், அவங்களோட வருமானம் சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீ ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம், அப்ப எனக்கு நீ சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்கேன், மாறுடத்துல போய் உள்ள தரிசனத்துக்கு போற 4000 ரூபா லஞ்சம் வாங்குறீங்க, உங்களை நாங்க வந்து உடனடியாக பண்றோம் அப்படின்றாங்க. அங்க டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க, இங்க விளக்க கடிதம் கேட்டு ஆய்வு பண்ணி பண்றீங்க பொழுது அப்போ ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரபாகரன் தமிழரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள், சிஎம் விஜய் வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு. அங்கே போய் பிஎம் மோடி அவர்களை சந்திச்சுட்டு 2 நாள் பயணம் அப்படின்னு முன்னாடி செய்திகளில் வந்துச்சு. அவர் வந்து சந்திச்சுட்டு ஒரே நாள்லேயே வந்து திரும்பி வந்துட்டார். அப்புறம் கூடுதலாக வந்து 2 விஷயங்கள் பேசப்பட்டது. பிரதமர் மோடி அவர்களையும் சந்திச்சிட்டாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரையும் வந்து சந்திச்சாச்சு. ஆனால் அமித்ஷா அவர்கள்கிட்ட சந்திக்க நேரம் கேட்டு அமித்ஷா அவர்கள் நேரம் கொடுக்கல, சந்திக்காமல் அந்த சந்திப்பு ஏன் அந்த சந்திப்பு நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கூடுதலாக ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்துச்சு, பிளான்லையும் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்திப்பும் ஏன் நடக்கலை, இதுக்கு பின்னாடி ஏதாவது பின்னணி அரசியல் இருக்குமா அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை, ஒன்று அவருடைய முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல் சந்திப்பு அது வந்து ஒரு கர்ட்டசி விசிட் தான். அது பெரும்பாலும் வந்து பிரதமரோட சந்திப்பு இருக்கும். அதுக்கடுத்து நிதி சார்ந்த விஷயங்கள், ஏன்னா மாநில அரசுக்கு பல்வேறு திட்டங்களில் வந்து மத்திய அரசு நிதி வர வேண்டியது இருக்கும், நிதி பகிர்வு தேவைப்படுது, அது சார்ந்து நிதி அமைச்சரை சந்திக்கிறது, இது நிர்வாக ரீதியான சந்திப்பு அப்படின்னு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் அப்படின்றது அதுவும் ஒரு கர்ட்டசி விசிட் தான். ஆனால் அதில் அஜெண்டா இருக்குமா, அந்த அஜெண்டா வந்து அது வந்து கவர்னன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது அது ஒரு கர்ட்டசி விசிட் தான். அதனால வந்து மாநில உரிமைகளுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கும், அல்ல அது வந்து நடக்காமல் போயிடுச்சு, அதனால ஒரு இணக்கம் இல்லாத சூழல் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிரதமர் அவர்கள் சந்திக்கிறது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு கர்ட்டசி மீட். அதுல வந்து சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. நேரத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் அங்கே முன் வச்சிருக்காரு. அதுல வந்து மேகதாது விஷயத்தில் தொடங்கி ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுவது வரை பல்வேறு விஷயங்கள், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து உள்ளிட்டவையெல்லாம் வந்து அவர் வச்ச கோரிக்கைகள் அடங்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் பிரதமர்கிட்ட தான் அந்த கோரிக்கையை வைக்க முடியும். அடுத்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. அது வந்து நிதி பிஎம் ஸ்ரீ திட்டங்களாகட்டும் அல்லது கல்வி சார்ந்த நிதிகள் வந்து வராமல் இருக்கு, மெட்ரோ திட்டங்கள் சிலதுக்கு வந்து நிதி அவங்க பகிர்வு தரன்னு சொல்லி இருந்திருப்பாங்க, சிலது வந்து தராமல் இருந்திருக்காங்க. உதாரணம் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டங்கள்லாம் நிதி பகிர்வு தேவைப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக மத்திய அரசு மாநில அரசு நிதியோட தான் அது நடக்குது. அப்போ அது சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நிதி அமைச்சர் சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அப்போ இதனால் நிர்வாக ரீதியான எந்த சிக்கலும் இல்லை அதில் அப்படின்றதான். ஆனால் அவங்களோட இது இருக்கு இல்லையா, அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் என்னவாக இருந்தது அப்படின்றது தெரியல. மத்திய அரசு சார்பில் கொடுத்த விளக்கம் என்னன்னா, அது ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்து ரத்தா இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கப்படல, அப்பாயின்மெண்ட் ரத்தும் செய்யப்படல. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல, அது ரத்தும் செய்யப்படல. அதனால வந்து சந்திப்பு ரத்து அப்படின்னு சொல்றது வந்து சரியாக இருக்காது, ஃபேக்சுவலி சரியாக இருக்காதுன்றதுதான் அமைச்சகத்துல இருந்து கொடுத்த அதிகாரப்பூர்வ பதில். ஆனா அதை மீறி இதுல ஏதாவது அரசியல் இருக்குமானா இருந்திருக்க கூடும். ஏன்னா முன்னதாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி பலமுறை வந்து அதிமுக தாவேகா கூட்டணி சொந்தமான பேச்சுக்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லாட்டியும் கூட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நடந்திருந்திருக்கு. அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை, அது நிறைய முறை நடந்திருந்திருக்கு. அது வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, கரூர் சம்பவத்துக்கு பின்பாக நடந்திருக்கு, தேர்தலுக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருந்திருக்கு. அதனால அதில் ஏதாவது அதிருப்தி இருந்திருக்க கூடும். ஆனால் என்ன எக்ஸாக்டா இந்த நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு
2 தரப்புல இருந்துமே அதுக்கு வந்து அவங்க தான் அதுக்காக விளக்கம் கொடுக்கணும். இது வந்து 1. ஓகே. நம்பர் 2 வந்து டெல்லிக்கு சென்று விட்டு ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கவில்லை அப்படின்றது வந்து அதோட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஷெட்யூல் டைட்டா இருந்தது ராகுல் காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி, அதனால வந்து கொடுக்கறக்க முடியல. அதனால என்ன இருக்கு, அவர் இங்க வந்து பதவிப்பு விழாலேயே வந்து ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டார், அதனால வந்து இது காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து தாவேக தரப்புல இருந்து சொல்லலை. இப்ப நம்ம எழுப்புற நம்மளுக்கு பார்வையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தாவேகா வந்து ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கேட்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்களிடம் நேரடியாக தொலைபேசி வாயிலாக ஆதரவு கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகளிடம் வந்து தொலைபேசியில் ஆதரவு கேட்கிறாரு. ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் கட்சி அலுவலக ஆஃபீஸ்க்கே நேரில் போய் வந்து பார்த்துட்டு வர்றாரு. அடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆதரவு கேட்கறாங்க. ஆதரவு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நேரிலேயே போய் அவரையும் சந்திச்சுட்டு வர்றாரு. IUML தலைவர்களையும் நேரிலேயே போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்கன்றலாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். ஆனா பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கு பிறகு, ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு இந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. உதாரணத்துக்கு இடதுசாரிகள் கட்சியாக இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுடைய வீடை வந்து சோதனையிடுறாங்க. இடி ரைடை வந்து இந்தியா முழுக்கமே வந்து இன்கம் டேக்ஸையும் இடி ரைடையும் வந்து மத்திய அரசு அவங்களோட நிறுவனங்களை வச்சு அது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இல்லை எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை வந்து குறிவைக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கப்படுது. இந்த நேரத்தில் அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களோட வீட்டில் வந்து ரைடு நடந்ததை எல்லா கட்சிகளுமே வந்து விமர்சிச்சிருக்காங்க. திமுக தான் அதில் முதல் விமர்சன குரல் எழுப்பினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. இப்படி பல்வேறு கட்சிகள் விமர்சித்த நிலையில அதற்காக ஒரு கண்டன அறிக்கை கூட வந்து தாவேக தரப்பு வந்து யாரிடமிருந்தும் வரல. அது ஆக்சுவலாக முதல்வர் அவர்களும் நேரடியாக வந்திருக்க வேண்டும். ஏன்னா முதல்வர் அவர் தான் வந்து ஆதரவு வேணும் அப்படின்றப்போ அவரே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு. அவரே வந்து ஆதரவு கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் நேரில் வந்து ஆதரவுலாம் நன்றி தெரிவிச்சுட்டு போறாரு. அப்போ இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய CPM உடைய முன்னாள் முதல்வர் வந்து இடி ரைட் நடக்கிறப்போ அவரே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் அவங்க தொலைபேசி வாயிலாவது கருத்து தெரிவிச்சிருந்திருக்கணும், என்ன நடந்ததுன்றதாவது கேட்டிருந்திருக்கணும். இது எதுவுமே இடதுசாரிகளுக்கு நடக்கல. நம்பர் 1. நம்பர் 2, காங்கிரஸ் தான் வந்து முதல் கட்சியாக தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த கட்சி. அப்போ நீங்க முதல்வர் அவர்கள், அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாக்கு காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸோடைய மூத்த தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களே பதவியேற்பு விழாக்கு நேரடியாக வந்து பங்கேற்கிறார். இப்போ அதே காங்கிரஸ் கட்சி கேரளாவில் சதீசன் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். அதற்கு வந்து அவர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த பதவியேற்பு விழாக்கும் ஒரு முதல்வர் பதவியேற்பு விழாக்கு கூட்டணி கட்சியோட முதல்வர், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச கட்சியோட முதல்வர், முதலாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச கட்சியோட வந்து கேரளாவில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. அடுத்து 3வதாக IUML இருக்காங்க. IUML வந்து ஒரு சிறுபான்மையினர் கட்சி. அவங்களுக்கு வந்து பக்ரீத்துக்கு முந்தின நாள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து கவ் அண்ட் காஃப் இதை வந்து தடை அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அந்த உத்தரவு மாலை தான் வந்தா கூட நீங்க இரவோட இரவாகவே கூட நீங்க நீதிமன்றத்தை நாடி இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் பக்ரீத் நடக்குது. பக்ரீத் நாள் மட்டும் கிடையாது, மாதிரி எந்நாளுக்கும் வந்து இது தடை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. அப்ப இந்த உத்தரவுக்கு எதிராக உடனடியாக ஒரு எங்களோட தங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க அறிவிச்சிருந்திருக்கணும். தாவேகவும் தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்கல, அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவே இல்லை. இன்றைக்கு வந்து செய்தித்தாள்கள் என்னன்னா, அந்த நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக விளக்கம் கேட்கப்படும் நீதிமன்றத்திட்ட, இது புரியல, இந்த ஆர்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க போறோன்றாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வாங்கி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அப்பீல் போறதுன்றது பக்ரீத் முடிஞ்சிருச்சு. மற்ற நாள்களையும் அது பொருந்தும் தான். ஆனா ஒரு கூட்டணி கட்சியாக நீங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து அரவணைக்கிறோம், அவங்களுக்காக வந்து ஆட்சியில பங்கு கொடுக்குறோம்னு பேசியிருக்கப்போ நீங்க தான் முதல் வேலையா அதுக்கு வந்து இந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்க இதை சட்ட ரீதியாக சந்திப்போம், நீங்க அதை நீதிமன்றத்தை கண்டிக்க முடியாது, நீதிபதிகள் விமர்சிக்க முடியாது. ஆனா உத்தரவுகளை வந்து நீங்க வந்து பேசலாம், உத்தரவுகளை பத்தி நீங்க பேசலாம். அப்ப இந்த உத்தரவுகள்லாம் நாங்க உடன்படுறீங்களா இல்லையா, இல்ல நாங்க இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்க மேல்முறையீடு போறன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது தொடர்பாக இந்த உத்தரவுகளை பிடிச்சு சட்டக்குழு வல்லுநர்களிடம் ஆலோசித்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஒரு அறிக்கையாவது விட்டு இருந்திருக்கலாம். முதல்வர் அவர்கள் தான் இது நேரடியாக அறிக்கை விட்டுருங்க. ஏன்னா நீ உங்களுக்காக ஆதரவு கொடுத்தாங்க, அது 2ஆம் கட்ட தலைவர்களுக்கோ 3ஆம் கட்ட தலைவர்களுக்கோ இல்ல அதை அவங்களுக்காக வாக்களிக்கல, உங்களுக்காக தான் வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நீங்க முதல்வர் ஆகணும் அப்படின்றக்காக ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி சிறுபான்மையினருக்காக வந்த பொழுதும் கூட அவர் இதுவரையும் எந்த தரப்பு விளக்கமும் அவங்க தரப்புலேருந்து வரல, தாவேக தரப்புலேருந்தும் வரல. அரசு தரப்புல அதிகாரிகள் சொன்னாங்கன்னு தான் செய்தியும் இன்னைக்கு வந்திருக்கு. அடுத்து 3வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததற்காகவும் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்ததுக்காகவும் தாவேக்கின் அமைச்சர்கள் பங்கெடுத்ததுக்காகவும் திமுக உள்ளிட்ட கட்சியினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. கைகலப்பு வரைக்கும் போயிடுச்சு, கைகலப்பு வரைக்கும் போயிருந்திருக்கு. நீங்க வந்து முதல் முன்னாள் மத்திய அமைச்சரும் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்கள் விமர்சிச்சதுக்காக குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு அறிக்கையாக விட்டு இருந்திருக்கணும். ஒரு ட்வீட் போட்டிருந்துருக்கலாம், ஒரு 3 வரியில ஒரு ட்வீட் கூட தாவேக தலைவர்கள் வந்து வரல, ஒரு அறிக்கை கூட தாவேக தலைவர் அவர்கள் வந்து வரல. அதற்கு கூட வந்து நாங்கள் ஏன் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஏன் வந்து விளக்கம் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்றது கூட சரி ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கே கைகலப்பு நடந்திருக்கு, அங்கே வந்து விசிகாவினர் தாக்குதலுக்குள்ளாயிருக்காங்க அப்படின்றப்போ அது தொடர்பாக ஒரு அறிக்கை விட்டு இருந்திருக்கணும்ல. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து வெறும் ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் கிடையாது, ஒரு மாநில அரசின் முதல்வரும் கூட. அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு நீங்கள் 2 பேருக்கும் ஆதரவு தெரிவிக்க வேணாம், இல்லை திமுக நீங்கள் கண்டிக்க கூட வேணாம். ஆக்சுவலாக திமுக அவங்களோட அரசியல் எதிரின்றப்ப நீங்கள் நியாயப்படி கண்டிச்சிருந்துருக்கணும் அந்த சம்பவத்தை. நீங்கள் கண்டிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் அறிக்கை விட வேணாம். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. அரசியல் கட்சிகள் ஒரு இதுக்காக வந்து இப்படி முதல் பக்கம் கடைபிடிப்பது அப்படின்னு ஒரு மையமாக கூட ரொம்ப நியூட்ரலாக எந்த யாருக்கும் வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு அறிக்கை கூட கொடுத்து வந்துருக்கலாம். ஆனால் அப்படியான அறிக்கை கூட ஒரு ஆதரவுக்காரம் கூட வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் நீட்டப்படலை. அப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகளை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளில் என்ன நீங்கள் வந்து ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டா போதும் அப்படின்ற இடத்துலேருந்து அதை அணுகுறீங்களா? நீங்கள் மினிஸ்ட்ரி கொடுக்காட்டியும் நீங்கள் அவங்க எவ்வளோ அரவணைப்பாக இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமே தவிர, நாங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டோம் அதனால வந்து அதை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது வந்து எவ்வளோ சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு தெரியல. உதாரணத்துக்கு கூட்டணியிலே இல்லாத பல மாநில எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் முதல்வர்கள் பதவியேற்பு விழாக்கெல்லாம் இங்கிருந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிருந்திருக்காரு, முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருந்திருக்காரு. இவங்களுக்கெல்லாம் அவங்க கூட்டணியிலே கிடையாது. இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரே ஒரு தார்மீக அடிப்படையில் நேரில் போய் பங்கெடுத்துருந்துருக்காங்க. இந்தியா கூட்டணின்ற தேசிய லெவலில் அமைக்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்காங்கன்றக்க அவங்களால வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் எந்த வகையான பிரதிபலனும் அவங்களுக்கு இருக்க போறதில்ல திமுகவுக்கு. முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ அவங்க அதுக்கெல்லாம் கூட கலந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறீங்க, அதுக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மையாக தேவைப்பட்ட இடங்களுக்கு வந்து இந்த கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், ஒரு தாக்குதல் நடக்குதுன்றப்போ நீங்க உடன் இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்றது வந்து கேள்விக்குள்ள இருக்கு. ஓகே, பட் இப்போ அமித்ஷாவுடைய சந்திப்பை பத்தி நீங்க கேட்கும் பொழுது அதுல மத்திய அரசு தரப்புல இருந்து கொடுத்த விளக்கம் வந்து ஸ்கெட்யூல் நாங்கள் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அதை ரத்தும் செய்யல அப்படின்னு. ஆனாலும் அரசியல் காரணங்கள் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அதை சுற்றி தானே வந்து இங்கே விஷயங்கள் வருது. அப்போ அரசியல் காரணம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கூடுதலாக என்ன சொன்னீங்கன்னா என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை கரூர் இன்சிடென்ட் முன்னாடியும் போச்சு பின்னாடியும் போச்சு. அப்போ அதை தொட்டு ஏதாவது காரணம் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இப்போ அதே விஷயம் வந்து ஏன் வந்து மோடி அவர்களுக்கு பொருந்தாது? இப்போ இவர் அரசு பதவியில் இருக்கிற மாதிரி அமித்ஷா அவர்களும் வெறும் கட்சி பதவியில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அவர் அரசு ரீதியாக ப்ரோட்டோகாலுக்காக மீட் பண்ணிட்டாரு. பட் அமித்ஷா வந்து கட்சி ரீதியாக மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அவர் கட்சி ரீதியாக பார்த்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு எடுக்கலாம். அவருமே ஹோம் மினிஸ்டராக அரசு பதவியில் தான் இருக்கிறாரு. பட் அதே இடத்துல மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு மட்டும் ஏன் தள்ளி போகுது? இங்க யார் அந்த கால் எடுக்கிறா, பொலிட்டிக்கல் கால் யார் எடுக்கிறா அப்படின்றது. அப்போ மோடி அவர்கள் அந்த இடத்துல எடுக்காம இருந்திருக்கலாம். மோடி அவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். மோடி அவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில இதாக இன்னொன்னு அதுல திருத்தம், என்டிஏ கூட கூட்டணி பேசினதாக இல்லை, அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றதுதான். ஏன்னா இங்க என்டிஏக்கு தலைமை அதிமுக தான். இப்ப நம்ம அதை வந்து பாஜக தலைமையான என்டிஏ அப்படின்ற மாதிரியான ஒரு இங்க அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான என்டிஏ அப்படின்ற இடத்துல பேசுறப்போ அதுல அவர் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். இதுல பல தகவல்கள் வந்து இரு தரப்புலையும் பரிமாறப்பட்டிருக்கும். அந்த தகவல் பரிமாறப்பட்டது இந்த முடிவெல்லாம் அமித்ஷா அவர்கள் தான் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம விஜய் அவர்களை வந்து அந்த இதுல இருந்து ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட அதிமுக தொகுதி பங்கீடுல இருந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் சேருவது வரைக்கும் ஈவன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், டிடி தினகரன் அவர்களாகட்டும், இவங்க எல்லாரும் இணைஞ்சது எல்லாமே கூட வந்து மோடி அவர்களை பார்த்து அவங்க வந்து கூட்டணி இணையல. அவங்க அமித்ஷா அவர்களிடம் தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தொகுதி பங்கீடு வரைக்கும் அவர்கிட்ட தான் பேசினாங்க. நாங்க வந்து அங்கதான் பேசுவோம்னு சொல்லிட்டு டெல்லியில தான் போய் அமித்ஷா அவர்களிடம் தான் பேசிட்டு வந்தாங்க. ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து தொகுதி பங்கீடு ஆகட்டும் அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான விஷயங்கள்லாம் அமித்ஷா அவர்களிடம் தான் பேசிட்டு வந்தார். அப்ப அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் சென்டரா பார்க்கப்படுது. பிரதமர் அவர்கள் அப்படின்றவர் பொலிட்டிக்கல்லே அவருக்கு வந்து ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட இந்த அலையன்ஸ் மேட்டர்ஸ் ஆகட்டும், தேர்தல் சம்பவங்கள்ல அவர் வந்து உள்ள முழுமையாக ஈடுபடலை. அவர் வந்து அந்த அஃபேர்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாருனால அந்த காரணங்கள் இருக்கும் அப்படின்னு அந்த காரணங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு மனக்கசப்பா இருந்திருக்கலாம். வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை தவறு ஏதோ ஒரு அந்த நடந்த ஏதோ ஒரு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க வரல அப்படின்ற மாதிரியானது எடுத்த மாதிரி எனக்கு தகவல் இல்லை. பட் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்திருக்கலாம். அந்த பேச்சுவார்த்தையில ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அல்லது ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அந்த முரண்பாடின் காரணமாக சந்திப்பை தவிர்த்திருக்கலாம். பட் இதோட கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த சந்திப்பு நீங்க வந்து இது ஒரு கர்டசிக்கான சந்திப்பா இருக்கலாம் அப்படின்னீங்க. பட் கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ
ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா வந்து சில ஆக்ஷன்ஸ் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னா, முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அமைச்சராக இருந்த முக்கிய புள்ளிகள் மேலே நிறைய கேஸ் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே கூட கேஸ் இருந்துச்சு. இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் மேலே இருந்த கேஸ் வந்து அந்தந்த ஏஜென்சி என்னவோ, அது ஒரு சிபிஐயாக இருக்கலாம், இல்லை டிவிஎஸ்சியாக இருக்கலாம், வாட் அந்த ஒரு ஏஜென்சி வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை கஸ்டடியில் இருங்கன்னு. பட் தமிழ்நாடு போலீஸ் அதை பண்ணலை. இப்படி ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ண போகிறாங்க தாவேகா. ஏன்னா இப்போ போலீஸ் வந்து தாவேகாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஸோ முக்கியமான புள்ளிகள் இனிமேல் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பான சில விஷயங்களையும் விஜய் வந்து மோடி அவர்கள்கிட்ட பேசிட்டாரு, இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? நடந்தது 10 நிமிஷம். ஓகே. முதல்வர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இடையே நடந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை என்று 10 நிமிஷம் அதிகாரப்பூர்வமாக நடந்த பேச்சுவார்த்தை தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். அந்த 10 நிமிஷத்தில் 10 கோரிக்கைகளுக்கு மேலே கொடுத்துருக்காரு. கோரிக்கைகளை பற்றி 2 நிமிஷம் ரெண்டு வார்த்தைகள் பரஸ்பரம் பேசியிருந்தாலே அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருந்திருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரியான விஷயங்களை உதாரணம் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இது அதிகாரப்பூர்வமாக பேசி செஞ்சு திட்டமிட்டு ஒரு 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 கூடி பேசி திட்டமிட்டு நடக்கிற விஷயங்கள் கிடையாது. அது வந்து அங்கங்கே இருக்க பவர் சென்டர்ஸ், அதாவது நேரடியாக அவர்களே வந்து திட்டமிட்டு அமல்படுத்துவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒருவேளை அப்படியாக ஒரு திட்டம் இருந்திருந்தாலும் கூட அது அப்படியே நடந்ததாக எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை அதெல்லாம் பண்ணணும் பேசணும்னா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை எழுதின கடிதங்கள் வந்து பல வந்து மாநில அரசிடம் தான் இருக்குது. அது தொடர்பாக முடிவுகள் எடுத்தாலே போதும். நீங்கள் போய் பேசி கூடி பேசி அதை ஒரு திட்டமிட்டு முடிவு எடுக்கணும் அவசியம் இல்லை. வந்து அவங்க அனுப்பின 2 கடிதங்கள் இருக்குது. KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி வந்த கடிதங்கள் இருக்குது. அந்த கடிதங்களின் அடிப்படையில் இங்கே வந்து டிவிஎஸ்சிக்கு பரிந்துரை பண்ணால் அவங்க வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. அதில் கைது நடவடிக்கை எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வழக்கு பதிவு பண்ணால் மட்டும் போதுமானது. இங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது முன்னதாக வழக்கு இருக்குது. இது போக இனிமேல் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னா கூட அதுக்கு வந்து மத்திய அரசோட உதவியோ அல்லது அவருடைய ஆலோசனையோ தேவை கிடையாது. VNTC, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ட் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அவங்களே தானாகவே முன் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். அதுக்கு 2 ஆதாரங்கள் போதுமானது. கடந்த தேர்தலில் அவங்க தாக்கல் செய்த பிரமாண இந்த பத்திரமும் இந்த தேர்தலில் இது பண்ணியிருந்த பத்திரத்தையும் வச்சு அவங்க சொத்து மதிப்பீடை ஒப்பிட்டு அது எவ்வளோ மடங்கு உயர்ந்திருந்திருக்கு, அவங்களோட வருமானத்துக்கும் அந்த சொத்து உயர்வுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டை வந்து டேலி பண்ணி இப்படிதான் வந்து கடந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வீடுகளில் வந்து சோதனை நடத்தி அதுக்கு பிறகு அங்கே வந்து சில இடங்களில் பணம் பறிமுதல் பண்ணாங்க, சில இடங்களில் ஆவணங்கள் மட்டும் பறிமுதல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா இந்த சொத்து மதிப்பீட்டை வச்சு மட்டுமே சொத்து மதிப்பீடு அவங்களுடைய வருமானம் என்னவா இருக்கும், அதாவது அவங்க டிக்ளேர் பண்ண இன்கம் எவ்வளோ இருக்கு, அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கு, அந்த இன்கம்ல இவ்வளோ சொத்து வாங்கியிருக்க முடியுமா, முடியாதுன்ற பட்சத்தில் வந்து சொத்து குவிப்பு வழக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தாராளமாக டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணி அதுக்கப்புறம் ரைடு பண்ணி அதுல கூடுதல் தகவல் கிடைச்சது அப்படின்னா இன்னொரு மேலும் வழக்குகளும் பதிவு பண்ணலாம். அது வந்து கடந்த காலங்களில் அதிமுகவும் செஞ்சிருக்காங்க, திமுகவும் செஞ்சிருக்காங்க. இந்த வாட்டி தாவேகாவும் செய்வதற்கான எல்லா டோர்ஸும் ஓப்பனாக தான் இருக்கு. அதுக்கு எந்த தடையோ இல்லை வந்து தடங்களோ கிடையாது. அதற்காக வந்து அவங்க மத்திய அரசு ஒப்புதல் வாங்கணும், இல்லை அது தொடர்பாக நேரில் தான் பேசணும், இல்லை அதை திட்டமிடணும், இவங்க சேர்ந்து திட்டமிட்டு வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான சூழல் இல்லை. ஓகே. பட் இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதுல இருந்து அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் சில விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதுல நம்ம நிறைய பட்டியல் போடலாம். எல்லாருமே வந்து ரீல்ஸ் எடுக்கிற மோகத்திலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதுல அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு கடையில போய் இந்த பொருள் வந்து இந்த டேட்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது விமர்சனத்துக்குள்ளாகுது. அதுல இப்போ சமீபத்தில், அதாவது இன்றைக்கு காலையில திருச்செந்தூர்ல போய் அவர் ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செய்யும் பொழுது அவர் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் அமைச்சர்னு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி போனதாகவும், அவர்கிட்டே வந்து VIP தரிசனத்துக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக சொல்றாங்க. இதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு முதல்ல செய்தி வந்தது. அப்புறம் அமைச்சர் சொல்றாரு, நான் விளக்க கடிதம் தான் வாங்கியிருக்கிறேன், நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன், ஒரு சாராரா நான் நடந்துக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா அதே விஷயத்துல ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள்ல இருக்கின்ற ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கு 10, 20, 100 வாங்கினவர் மேல வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க உடனே. இங்கேயே அந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லை. அதுக்கப்புறம் கூடுதலாக இன்னொரு விமர்சனம் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து அந்த பக்ரீத்துக்கு ஊருக்கு போகும்பொழுது பஸ்ஸு சரியா இல்லை. அப்போ அவர் போய் ரிசர்வ் பண்ணவங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு ரிசர்வ் பண்ணாமல் வந்தவங்களெல்லாம் நாங்கள் அமுச்சு விட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான அமைச்சர்களுடைய பதில்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக விமர்சனம் ஆகிக்கிட்டே வருது. இது வந்து ஆட்சிக்கு ஒரு பிளாக் மார்க்காக வருமா? இல்லை, இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததே வந்து 25 முழுமையாக 1 மாதங்கள் கூட நிறைய பண்ணல. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, 6 நாளுக்கு அப்புறம் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இன்னும் ஜூன் 4 வரல. குறைஞ்சபட்சம் ஜூன் 4 வந்தால் தான் ரிசல்ட் வந்து 1 மாதம் ஆகும்னு சொல்லலாம். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ எம்எல்ஏக்கள் ஆயிருக்கவங்களும் சரி, அமைச்சர்களான பெரும்பாலான அதில் செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து
அமைச்சர்களான மற்ற அனைவருமே வந்து முதல் முறையாக அசெம்பிளி எப்படி இருக்கும், ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும்னு இப்போதான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு புரோட்டோகால் இருக்கும், வழிமுறைகள் இருக்கும், இது இப்படிதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அது வந்து அவங்களே கூட ஒத்துக்கிறாங்க பல இடங்கள்ல. எங்களுக்கு இது உதாரணத்துக்கு டாஸ்மாக் அமைச்சர் வந்து டாஸ்மாக் அதாவது மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து விக்னேஷ் அவரே வந்து நேரில் பார்த்து இதுல சட்ட சிக்கல் இருக்கு, நீங்க வந்து இவ்வளவு நாள் பொறிவடி போயிருக்க ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரே நாள்ல மாத்தணும்லாம் முடியாது, அதெல்லாம் படத்துல தான் வந்து சாத்தியம், இப்படி நேரில் நிஜத்துல வந்து ஒரே நாள்ல வந்து 10 ரூபாய்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவரு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா க்ளோஸ் டு தி ரியாலிட்டியா பேசியிருந்திருக்காரு. மற்ற எல்லாருக்குமே வந்து அனுபவம் போதாமை இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்தோடனே வந்து நீங்க வந்து கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனுபவம் இருக்கு. KKSR ஆகட்டும், அமைச்சர் KKSR ஆகட்டும், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களாகட்டும், அமைச்சர் துரைமுருகன், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்கு. அவங்க வந்து நீண்ட காலமாக அரசியல் பயணிக்கிறவங்க. இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்ததே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தான், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள வச்சுக்கலாம். அவங்க ஒருவேளை வேற வேற கட்சிகள் இருந்து இங்கே வந்திருந்தா கூட அவங்க அரசியல் அனுபவமே மிக மிக குறைவு. அதுலயும் சட்டமன்ற அனுபவம் சுத்தமாக கிடையாது. அதுலயும் அமைச்சரவையில் பங்கேற்கிறது அப்படின்றதுன்றது இப்போதான் முதல் முறையா பாக்குறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு முதல்ல அந்த திங்ஸ் எல்லாம் செட்டில் டவுன் ஆகிருக்கு, எது எது எங்கெங்க இருக்கு, என்ன துறைக்கு என்ன பாசிபிள் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க. இன்னும் பட்ஜெட் போடல, ஒரு இன்டரிம் பட்ஜெட் தான் நடந்தது, இன்னும் ஃபுல் இயர் பட்ஜெட் இன்னும் போடல. இன்னும் நிதி பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் தான் நிதி எவ்வளவு வரும்னு தெரியும், பஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும், போக்குவரத்து ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து கான்ட்ராக்ட்ல இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து முழு நேரமா இருக்காங்க. போக்குவரத்து துறையை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸே வந்து நிதிய நெருக்கடி அவ்வளோ நெருக்கடியில் இருக்கு, நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகும். அதற்காகத்தான் வந்து எந்த அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகும் 6 மாசம் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு முதல்வர் அவர்கள் விஜய் அவர்களே வந்து செக்ரட்டரியேட் எங்கெங்க என்னென்ன இருக்குன்றதுக்கே பேட்டரி கார்ல போய் அவர் ஒரு ஆய்வு மேற்கொண்டார். ஏன்னா அவர் செக்ரட்டரியேட் அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து வர்றதுக்கான அவசியமும் இல்லை, அவருக்கு தான் முதல் முறை வந்திருக்காரு. அப்போ எந்த துறை எங்க இருக்கு, யாரை கூப்பிட்டா ஒருவேளை ஒரு வருவதுக்கு 1/2 மணி நேரம் தாமதமானா ஓகே, அவர் அந்த ஆஃபீஸ் நீங்க வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுன்றதாவது அவருக்கு தெரியணும் குறைஞ்சபட்சம். நீங்க கூப்பிட்டு அடுத்த 5 நிமிஷம் இங்க வரணும் அப்படின்னா அதுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்கணும்ல. அப்போ அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்சம். அதுக்காக ஒரு இது இந்த டைமுக்காகன்னு சொல்லல, பொதுவா இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு. இந்த மாதிரி ஒரு துறைக்குமே அது பொருந்தும். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அறநிலைத்துறை ஆகட்டும், அடுத்ததாக வந்து போக்குவரத்து துறை ஆகட்டும், இன்னும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட செயல்பாடுகள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் துறை சார்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் எடுக்கும். 1. 2வது இவங்க வந்து ஒரு இந்த முந்தைய காலத்துல இருந்த அமைச்சர்கள் போலவே தான் இவங்க களத்துக்கு வர்றாங்க. குறைஞ்சபட்சம் மக்களை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த பீப்புள் அவங்கலாம் யங்ஸ்டர்ஸ் தான், அனுபவம் இன்மை இருக்கு, ஆனா களத்துக்கு வந்து நிக்கிறாங்க, மக்களை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க நோக்கத்துல வந்து நம்மளால வந்து குற்றம் காண முடியாது. உதாரணத்துக்கு இப்ப ரமேஷ் அவர்கள் போறாரு, அவருடைய ஆட்டிடியூட்ல எனக்கு வந்து ஒரு வேளை மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டா எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவர் வந்து அரசு மருத்துவமனையில இருக்க ஒரு கான்ட்ராக்ட் லேபர், அவங்களோட சம்பளம் என்னவா இருக்கும், அவங்களோட தொழில் சார்ந்து, அவங்களோட ஊழியர் சார்ந்து, அவங்களோட வருமானம் சார்ந்து எந்த விஷயமும் நீங்க நடவடிக்கை எடுக்காம நீ ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறனா அப்ப எனக்கு நீ சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்க, நீ வந்து எனக்கு என்னோட ஒரு ஊழியர் சார்ந்த நலன்களை நீ எதை பாதுகாத்திருக்க, நீங்க அதெல்லாம் பாதுகாத்துட்டு நீங்க என்ன வாங்காதன்னு சொன்னா சரி. எனக்கு எதுவுமே சரியா கிடைக்கல, என் சம்பளமே எனக்கு வந்து மாசம் 2 வாட்டி தான் பிரிச்சு போடுவாங்க, இல்ல வந்து இதை உதாரணத்துக்கு சொல்றேன், மாதத்துல பிரிச்சு போடுவாங்க, இல்ல எனக்கு 15ஆம் தேதிக்கு மேல சம்பளம் வரும், நான் கான்ட்ராக்ட்ல இருக்கேன், நான் கவர்மெண்ட்ல நேரடியா கிடையாது, என்ன நீ வந்து ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த ஏஜென்சில தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களால வந்து நேரடியாக ஒரு தூய்மை பணியாளர் உங்களால நேரடியா பணியமர்த்த முடியல, இந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு நீ வந்து கேளு அப்படின்றப்போ இது நல்ல அப்படின்றது அவங்க இதெல்லாம் அவர் கவனத்துல கொள்ளாம அவர் வந்து நேரடியாக எடுத்தோம் கவுத்தோன்னு நீ 10 ரூபா வாங்குற 20 ரூபா வாங்குற அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்ல பொருள் பேசுறதாகட்டும், இல்ல இங்க வந்து நான் மாறுடத்துல போய் வந்து ஆய்வு பண்றோம், நாங்க வந்து நீங்க காசு வாங்குறீங்க, உள்ள தரிசனத்துக்கு போற 4000 ரூபா லஞ்சம் வாங்குறீங்க, உங்களை நாங்க வந்து உடனடியாக பண்றோம் அப்படின்றதாகட்டும். முதல்ல லஞ்சம் கொடுத்துருக்காருல, லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு. முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருன்னா அமைச்சர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி பார்த்தா. ஏன்னா உங்க சட்டத்துல என்ன சொல்லுது, லஞ்சம் வாங்குவதும் தப்பு கொடுப்பதும் தப்புன்னு தான் இருக்கு. நீங்க முதல்ல ரெசிஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும், அவர் கேட்டாரு நான் கொடுக்கல அப்படின்னு. நீங்க வந்து காசு கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா நீங்க முதல்ல புகார் கொடுக்கணும். அதுக்கு டிவிஎஸ்சியில புகார் கொடுத்து அவங்க வந்து காசுல வந்து கெமிக்கல் தடவி அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்து அப்படியும் கையங்கலமா பிடிச்சாதான் அது வந்து டிவிஎஸ்சி. இப்போ நீங்க மாறு வேஷத்துல போறேன், ஆய்வுக்காக போறேன் அப்படின்றதுக்குலாம் வந்து எந்த சட்டத்துல இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்தா கேட்கறதே தப்பு இல்ல, ஒருவேளை இவர் கொடுத்தாராங்கிற கூட 4000 ரூபாய் கேட்டிருக்காங்க, கேட்ட உடனே கூட நான் தான் அமைச்சர், என்ன நீங்க இப்படி கேக்குறீங்கன்னு கூட பேசியிருக்கலாம்ல. தாராளமா விளக்க கடிதம் கேட்டதுதான் இஷ்யூவா இருக்குது. அங்க டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க, இங்க விளக்க கடிதம் கேட்டு ஆய்வு பண்றீங்க பொழுது அப்போ ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரெண்டுலயுமே எனக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க எடுத்தனே நடவடிக்கை எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு கையங்களவுமாக லஞ்சம் வாங்கி அவர் அரசியல் ஒரு மாற்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு காவல்துறையில வந்து நீங்க போய் கேட்கறீங்க, நீங்க லஞ்சம் கேட்கறாருன்னா நீங்க லஞ்சம் புகார் கொடுப்பீங்க.
கம்ப்ளைண்ட் கொடுத்தா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணணும்னா நீங்க பர்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து அந்த காசு தர்றோம்னு சொல்லி ஒரு காசுல வந்து கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க கொடுக்குறப்போ அதுக்கு ஆதாரமா கூடயே ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் கூடயே இருப்பாரு. அவங்க நீங்க வாங்குவீங்க, வாங்கினா அது கையங்களமா பிடிப்பாங்க. இப்படி பிடித்து அவரை உடனடியாக கைது செஞ்சிருவாங்க. கைது செய்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி அவரை கைது சிறையிலே அடைப்பாங்க. இப்படி கைது செய்யப்படுற அதிகாரிகளே கூட உடனடியாக பணி நீக்கம்லாம் பண்ண முடியாது. நீங்க கவர்மெண்ட் அஃபிஷியல் மேனுவல் ரூல்ஸ் படி, ஆக்ட் படி நீங்க வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். அவர் கைதான அடுத்த நிமிஷம் சஸ்பெண்ட் ஆவார், அவ்வளவுதான். அது கைதாகி அவர் ரிமாண்ட் பண்ணணும். நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ஒருவேளை நீதிமன்றத்துல போய் நீதிமன்றத்துல நீங்க அப்பவே உடனே பெயில் கேட்கலாம். அந்த நேரத்திலேயே பெரும்பாலும் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உடனடியாக பெயில் கொடுத்தா கூட, பெயில் கொடுத்துட்டா நீங்க அவங்க சஸ்பெண்ட் கூட பண்ண முடியாது. அவர் வழக்கை எதிர்கொள்வார், திரும்ப டியூட்டிக்கு வந்துருவார். அவர் நீங்க ஒருவேளை சிறையில் அடைத்த பிறகு மட்டும் ரிமாண்ட் பண்றாங்கன்னா மட்டும்தான் சஸ்பெண்டே பண்ண முடியும். சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, அவர் டியூட்டியில இருப்பாரு, ஆஃப் சேலரி இருக்கும், அவருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும். வழக்கு நடந்து அவர் குற்றவாளி நிரூபணமானதுக்கு பிறகுதான் நீங்க சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் சர்வீஸ் ரிமூவ் பண்ண முடியாது. நமக்கு கிளாசிக் உதாரணம் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களே தான். அவரே வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல ஒரு நீதிமன்றத்துக்கு எதிராக பேசினாரு. அவமதிப்பு வழக்கு வரும்பொழுது அந்த வழக்குல வந்து கன்விக்ட் ஆகி 6 மாதம் சிறையில் அடைக்கப்படும் பொழுதுதான் அவருடைய முழு சம்பளம் நிறுத்தப்படுது. அவர் சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படுறாங்க. அது வரைக்கும் அவருக்கு வந்து பாதி சம்பளம் வந்து கொண்டுதான் இருந்து. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னால நான் அண்ணன் சவுக்கு சங்கருடைய உதாரணத்தை எடுத்துக்கிறேன். அந்த மாதிரியான எந்த சொகுசும் வந்து கோயிலில் பணியாற்றின அர்ச்சகர்களுக்கோ அல்லது அரசு மருத்துவமனையில் பணியாற்றின தூய்மை பணியாளர்களுக்கோ அது கிடையாது. ஏன்னா அவங்களாம் நீங்க ஏஜென்சியில் எடுத்தவங்க. இப்போ இந்த ஆர்டர் வந்திருக்கு, அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த கோயில் அர்ச்சகர்ல வாங்கினவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை வந்து அவங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படல. டெக்ஸோன் ஏதோ ஒரு நிறுவனம் இருந்திருக்கு, டெக்ஸோன் லிமிடெட்னு பேர் கரெக்டானா ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி என்ன செக் பண்ணிக்கோங்க. ஒரு இங்க அறநிலைத்துறையிலேருந்து அந்த நிறுவனத்துக்கு தான் அனுப்பியிருக்காங்க, இவங்க 3 மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேரடியாக அவங்க அரசு ஊழியர் கிடையாது. நீங்க அரசு ஊழியரை உங்களுக்கு வந்து அரசுல போடுற இதெல்லாம் தெரியணும் முதல்ல. அப்ப இதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஆனா இப்ப இதுக்காக நோக்கம் வந்து அதற்காக வந்து இவங்களோட செயல்பாடுகள் நம்ம வந்து குற்றம் காண முடியுமான்னு பார்த்தா அவங்க நோக்கத்துல குற்றம் காண முடியாது. அவங்க ஆட்டிடியூட்ல வேணா வந்து நமக்கு பிரச்சனை இருக்கலாம். அவங்க நோக்கம் வந்து முறையில சிலது அவங்க நோக்கம் வந்து அவங்க வந்து கரெக்ஷன் இல்லாம மக்கள் போய் சாமி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட், ஒத்துக்கிறோம். நானும் இப்ப நான் போறதுனால எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுக்காம போகணும், காசு இருக்கவங்க மட்டும் போய் சாமி கும்பிட முடியாது, எல்லாரும் போய் வந்து தரிசனம் பண்றதுக்கான ஒரு சூழல் இருக்கணும்ன்றாங்க. அந்த நோக்கத்துல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆட்டிடியூட்லயோ வழிமுறைகள்லயோ தான் நமக்கு சிக்கல் இருக்கு. அதை தான் அவங்க மாத்திக்கணும். அதை வந்து காலப்போக்கில் அனுபவத்தின் மூலமா மாத்திக்குவாங்க. நானே திடீர்னு வந்து ஒரு போலீஸ் ஆனோம்னா ஒரு சினிமா போலீஸ் மாதிரி தான் நடந்துக்குவோம். அப்புறமேல் இல்லை டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் ஆனேன்னா இல்லை இன்ஸ்பெக்டர் யாரே ஆக முடியாது. ஒரு வேலை குரூப் 1 எழுதி ஒரு ஏசி ஆனேன்னா நான் வந்து ஒரு தோரணை இருக்கலாம். அப்புறமேல் இல்லை, இங்கே மேலே ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு, இதுதான் வழிமுறை, எடுத்தோன்னே யாரையும் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க முதல்ல மெமோ கொடுக்கணும், அவங்க பதில் கொடுக்கணும், அதுக்கப்புறமேல் தான் அடுத்த நடவடிக்கை போக முடியும். இன்னொன்று ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான பொறுப்புகள் எவ்வளோதான், அவரோட அதிகாரங்கள் எவ்வளோதான், அதற்கு மேல் இல்லைன்றதெல்லாம் அவங்களுக்கு போக பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த 1 மாதத்துக்குள்ளேயே அவங்க வந்து அவங்களோட நோக்கத்தில் வந்து நம்ம அர்த்தம் கற்பிக்க முடியாது. அவங்க நோக்கம் கரெக்ட் நல்லா தான் இருக்கு. ஆனால் அது அமல்படுத்தும் விதத்தில் வந்து மாற்றங்கள் தேவைன்றதுல கரெக்ட். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.